நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜோசா டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். ரட்சிப்பின் நேரம் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதிலே மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொரு மனுஷருக்கும் மிகவும் அத்தியாவசியமானது, அவசியமானது. ஏன் இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது பரிசுத்த ஆவியின் நிறைவோடு ஊழியங்களை செய்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். இதை குறித்து லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார், அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நெருங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர்களில் நோக்கமாக இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 33 வருஷம் உலாவி ஊழியம் செய்து கொண்டு வந்தார். விசேஷமாக 3 வருஷம் ஊழியங்களை முழு நேரமாக இழந்து செய்தார். அந்த நாட்களிலே அவர் ஜெப ஆலயங்களிலே போகும் பொழுதெல்லாம் அவரை பிரசங்கிக்கும்படி அவரிடத்துக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். அவர் அங்கே சென்று பிரசங்க பீடத்தில் முன்னே நின்றபோது அவரிடத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அதை அவர் திறந்து வாசிக்க தொடங்கின போது அங்கே எழுதப்பட்டிருந்த வார்த்தையை தான் இப்பொழுது கேட்கிறோம். அவர் சொன்னார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்னை தேவன் என்னை செய்தார், அபிஷேகம் பண்ணினார் என்கிற அவர்களை இந்தந்த விதமாய் குணமாக்க என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்றதை சொல்லிவிட்டு அதை வாசித்துவிட்டு இன்றைய தினம் இந்த வார்த்தை நிறைவேறிற்று என்று சொன்னார். இது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை கொஞ்சம் வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் வெளிச்சங்களில் நடப்படுவார்கள். சரி, இவ்விதமான ஒரு பகுதியை தான் அங்கே புதிய இயேசு கிறிஸ்து வந்தபோது இந்த பகுதி ஏசாயா 61 எடுத்து கொடுத்த போது அதை வாசித்து விட்டு அவர் சொன்னார், புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரன் கையில் கொடுத்து விட்டு பிரசங்கிக்க உட்கார்ந்தார். எல்லாரும் இவர் என்ன சொல்ல போகிறார் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். இதுவரை இந்த பகுதியை எத்தனையோ ஊழியக்காரர்கள் வந்து வாசித்திருக்கலாம் தேவாலயத்திலே, ஜபாலயங்களிலே. ஆனால் அவர்கள் எவருமே சொல்ல முடியாத ஒரு விளக்கத்தை அவர் சொல்லுகிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வசனம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. ஐயா, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று வேறு ஒருவரும் சொல்ல முடியாது அவர் சொன்னார். ஏனென்றால் அவர் அவ்விதமாக அபிஷேகம் பண்ணப்பட்டு உலகத்திற்கு வந்தவர். அல்லேலூயா. ஆகவே அந்த வசனத்துக்கு சொந்தக்காரர் அவர். இதுபோல் நம்மை குறித்தும் கூட நமக்கென்று சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கத்தான் செய்கிறார். அவைகளை காணும்போது நாம் அதை சொந்தமாக்கி கொண்டு அதை தெரிந்து கொண்டு
அடிக்கடி அதை வாசித்து அறிக்கை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை கண்டபோது அதை சொல்லி காண்பித்தார். இது என்னை குறித்து இந்த இடத்துல விதமாக சொல்லியிருக்கிறது, இந்த தினம் இந்த வார்த்தை நிறைவேறிற்று. அவர் வாயாலே சொல்ல வேண்டியதை அங்கே வேதத்திலே வசனமாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று சொன்னார் ஆவியானவராலே. ஆகவே அது மாத்திரமல்ல, சங்கீதம் 45:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் நீதியை விரும்பி அவர் நீதியை விரும்புகிறவர். இயேசு அக்கிரமத்தை வெறுக்கிறீர், அக்கிரமத்தை வெறுக்கிறார். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்முடைய தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது ஆனந்த தைல அபிஷேகம். துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தையும் களிப்பையும் அல்லது துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல். அதாவது இந்த காரியம் பரிசுத்தாவி, ஒரு மனுஷனுடைய துக்கம் எப்பொழுது மாறும் என்றால் அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அவனுடைய துக்கம் மாற முடியும். ஏனென்றால் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சீசர்கள் பரிசுத்தாவினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைந்தவர்களாய் ஊழியங்களை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, தாழாத துக்கம், கவலை, மாறாத நிலைமை வாழ்ந்து கொண்டிருக்க மனித சமுதாயத்துக்கு சந்தோஷம் வேண்டுமானால் அவள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்களானால் அவள் பெற்றுக்கொள்கிறது ஆனந்த தைல அபிஷேகம். ஆகவே இவ்விதமான ஆனந்த தைல அபிஷேகத்தை தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். அவர் ஏன் எப்படி கொடுத்தாருன்னா, அதுக்கு முன்னால் காரணம் சொல்லியிருக்குது. அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறார். ஆகவே அது எப்படி இந்த காரியம் நடக்கும்? ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிற அந்த நல்ல விருப்பம் உண்டாகும். அப்பொழுது ஆனந்த தைல அபிஷேகத்தினால் தேவன் நம்மை நிரப்புகிறார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மறுபடியும் ஊழியம் செய்த நாட்களில் அவரை பற்றி இன்னும் அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கிறவராகவும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. நன்மை செய்கிறவராய், தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவுமே சுற்றி திரிந்தார். அவருடைய வேலை என்ன? இந்த உலகத்தில் சுவிசேஷத்தை பிரசவிக்க வேண்டியது, பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கி அற்புதங்களை செய்தார், நன்மை செய்தார். எல்லாருக்கும் நன்மை செய்தார். யாருக்காவது இயேசு கிறிஸ்து எனக்கு தீமை செய்கிறாருன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அப்படி யாராவது சொல்ல முடியும்னா அது பிசாசு மட்டும்தான் சொல்லுவான். ஐயோ, இவர் வந்துட்டார், எனக்கு தீமையாக இருக்குது, நான் சுதந்திரமாக ஜனங்களை கொடுமைப்படுத்த முடியலையே, இவர் ஜனங்களெல்லாம் விடுதலையாக்குறாரே, ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்குறாரே என்று பிசாசு மட்டும்தான் வருத்தப்படக்கூடும். அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார். அபிஷேகம், ஆண்டவருடைய அபிஷேகம் அது அன்று அவர் வாழ்ந்த அந்த நாட்களிலே எல்லாரையும் குணமாக்குறதாய் ஆசீர்வதிக்கிறதாய் இருந்தது போல இன்றும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தாவினாலும் பலமையினாலும் ஆனந்த தைலத்தினாலும் அபிஷேகத்தினால் நிரப்பி அவர் அன்று செய்து விட்டு போன வேலையை இன்றும் செய்யும்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளை நிரப்ப வாஞ்சியாக இருக்கிறார். மாத்திரமல்ல, அந்த நாட்களில் கூட ஊழியத்தில் என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு காரியம் இருந்தது. அபிஷேகம் என்று சொல்லும்போது அது யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 41ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்கும்போது, உன் சகோதரனாகிய ஆரோனும், மோசேயினிடத்திலே தேவன் சொல்கிறார், உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோடு கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக.
இவ்விதமாக ஒரு ஊழியத்திற்கு அந்த நாட்களிலே மனிதன் பொதுவாக ஊழியம் செய்ய வேண்டுமானால் அவன் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும், பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும். இவ்விதமாக ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அனுபவத்திலே அவர்கள் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஊழியம் என்றால் எல்லாரும் நாங்களும் ஊழியம் செய்கிறோன்னு சொல்கிற இந்த நாட்களில் கிருபை நாட்களிலே எல்லாரும் ஊழியம் செய்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசையின் மூலமாக ஆசாரிய ஊழியத்திற்கு வருகிற மனுஷனுக்கு அவனுக்கென்று பிரத்யட்சமான ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாட்களிலே எந்த விதமான நிறம், எந்த விதமான மாடல், எந்த விதமான அதாவது வஸ்திர அலங்காரம் அல்லது நகை நற்றிகள் ஆடை அணிகலன் அலங்காரங்கள்லாம் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கணக்கே இல்லை. அவரவர் விருப்பப்பட்ட நிலைமையை போட்டுக்கிட்டு ஊழியம் செய்யத்தான் செய்கிறோம். ஆனால் அந்த நாட்களிலே மோசையை கொண்டு தேவன் ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால், அவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டுமானால் முதலாவது அவர்கள் பரிசுத்த வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும். ஆசாரிய வஸ்திரத்தை தரித்து கொண்டு அபிஷேகத்தை ரட்சிப்பின் வஸ்திரம் தரித்து கொள்ளுதல் என்பது ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொள்வதாக இருக்கிறது. ரட்சிப்பு தான் அந்த வஸ்திரம். ஆக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன் ஊழியம் செய்ய முடியாது, கூடாது. ஆனால் இந்த நாட்களிலே அப்படி எல்லாம் செக் பண்ணி பார்க்க முடியுமானா சொல்ல முடியவில்லை. ஒரு பெரிய ஊழியக்காரரே சொல்கிறார், அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார், அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க, எல்லாம் நடக்குது. அவருக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. ஒரு சமயம் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ஒருத்தர் தேம்பி அழுது ஒப்புக் கொடுக்குறாரு. அவர் கேட்டு அவர் கேட்குறாரு, என்னையா ஏன் அழுகிறேன்னு? ஆண்டவர் என்னை ரட்சித்தார், பாவத்தை மன்னிச்சிட்டு அப்படின்னு சொன்னார். அப்போ இவர் தனியாக போய் அழுதார். ஆண்டவரே, என் பிரசங்கத்தை கேட்ட ஒருத்தர் அழுது பாவ உணர்வு அடைஞ்சு அழுது ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறானே, எனக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தை தாருன்னு அந்த பிரசங்கர் கேட்டு மறுபடியும் ரட்சிக்கப்பட்டதாக அவருடைய சரித்திரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். என்ன சொல்கிறோம் என்றால், ரட்சிக்க பெற்றுக்கொள்ளாத ஊழியக்காரர்களும் இருக்கலாம் ஒருவேளை. ஆனால் வேதம் சொல்கிறபடி ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்தியிருக்க வேண்டும். மாத்திரமல்ல, அபிஷேக தைலத்தின் அபிஷேகத்தை அவங்க பெற்றால் தான் ஆசாரி ஊழியம் செய்ய முடியும். இது எதற்கு ஒப்பனையாக இருக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் ஒருவனும் நிச்சய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியினால் என்று ஒருவனும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லக்கூடாது என்று எழுதியிருக்கிறதே. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்கள் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். பரிசுத்த வாழ்க்கைக்கென்று தனித்தவர்களாய், அதுதான் அபிஷேகம். அதாவது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அவசியமாக இருக்குது ஊழியம் செய்கிறவர்களுடைய வாழ்க்கையில். இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இங்கே அது மாத்திரம் இல்லை, இது ஆசாரிய அபிஷேகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. இன்னுமாய் ராஜ அபிஷேகம் என்று சொல்லும்போது, வெளிப்படுத்தல் 1:6 தேவன் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆக ஆசாரிய ஊழியத்திற்கு அபிஷேகமானால் இப்படி என்றால், ராஜ அபிஷேகம் எப்படிப்பட்டது என்று 1 சாமுவேல் 16:12-13 வாசிக்கிறோம். 11 முதல். உன் பிள்ளைகள் எவ்வளவுதானா என்று ஈசாயா கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எனக்கு எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றார். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், இவன் எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகலடிகளை அபிஷேகம் பண்ணினான். அதான் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது இஸ்ரவேலிலே ஜனங்கள் எல்லாரும் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது, மனுஷருடைய விருப்பத்திற்காக தேவன் சவுல் என்ற ஒரு மனிதனை ராஜாவாக ஏற்படுத்தினார். ஆனால் அவன் தேவ சித்தத்தை முழுவதுமாய் நிறைவேற்றாதபடியினாலே தேவன் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று. ஈசாயின் வீட்டிலே சென்று, நீ நான் சொல்லுகிற மனுஷனை அபிஷேகம் பண்ணு என்று சாமுவேலுக்கு சொன்னார். சாமுவேல் தைல கொம்பை எடுத்துக்கொண்டு ஈசாயின் வீட்டிலே ஆட்களை செலக்ட் பண்ணும்போது, ஈசாய் தன்னுடைய 7 குமாரர்களை அங்கே மேடையில் அமர வைத்திருந்து
ஒவ்வொருவராக சாமுவேலுக்கு முன்னாக கடந்து செல்ல வைக்கிறான். அப்பொழுது ஒவ்வொன்றையும் பார்த்தபோது சாமுவேல் தீர்க்கதரிசி யோனாதான் இருக்கும் என்று எல்லாம் எண்ணுகிறான். ஆண்டவர் சொன்னார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான், இவனை நான் புறக்கணித்தேன் என்று சொல்லி அத்தனை பேரும் 7 பேரும் ரிஜெக்ட் ஆகி போயிட்டாங்க. இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி ஆச்சரியமாகி போச்சு. தேவன் இங்கே தான் நம்மளை வர சொன்னாரா, பின்ன இப்போ எப்படி இல்லையே இன்னும் அப்படிலாம் நினைக்கிறார். தேவன் எப்போதுமே முழு காரியத்தையும் முதலாவதாகவே சொல்லுகிறவர் அல்ல, சமயம் வரும்போது சொல்லுவார். இப்போ கேட்குற சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா? இல்லையா, இன்னும் ஒருத்தர் எல்லாருக்கும் இளைய ஒருத்தர் இருக்கான், அவன் காட்டில் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கான்னு. அவனை வர சொல்லு, அவன் வரதுக்கு முன்னே நான் பந்தி உட்கார மாட்டேன்ட்டான். உடனே என்ன செய்தான், ஆள் எழுப்பி அவனை வரவழைச்சாங்க. வந்தபோது தேவன் சொன்னார், இவன் எழுந்து அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னார். அவன் தைல கொம்பை எடுத்து தாவீதின் மேல் சிரசின் மேல் ஊற்றி அவனை அபிஷேகம் பண்ணினார். அது முதல் பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். அல்லேலூயா. இந்த தாவீதை பற்றி பார்க்கும் பொழுது தாவீதப்பனால் மறக்கப்பட்டவன் அல்லது அலட்சியம் பண்ணப்பட்டவன், அது அவன் ஒரு பொருட்டாகவே அவர்கள் அவனை எண்ணவில்லை. ஆனால் தேவன் அவனை முக்கியமானவனாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கறதில்லை. தாய் தகப்பன் கூட அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பெஷல் என்னன்னு தெரியாது, மற்ற அண்ணன் தம்பிமாருக்கும் தெரியாது, யாரும் கண்டுபிடிக்கவில்லை. தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. தாவீதுக்குள்ளே இருந்த நல்ல குணங்கள் நிறைய உண்டு. அதெல்லாம் பின்வரும் நாட்களில் அவனுடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது தெரியும். பாருங்கள், இப்போ அபிஷேகம் பண்ணியாச்சு. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அபிஷேகத்தை கனம் பண்ணுகிறான். இதற்கு முன்பதாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் சவுல் ராஜா. சவுல் விழுந்து போனான். ஆனால் அந்த விழுந்து போன சவுல் என்ன செய்கிறான்னா, இந்த தாவீதை கொன்றே தீரணும்னு கங்காணம் கட்டிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ரெண்டாவதாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் தான் இனி அடுத்த ராஜா வரப்போகிறான், இவனை கொண்டுட்டா நம்ம ராஜாவாகவே நீடிக்கலாம்னு நினைக்கிறான். அதனால் இதுக்கு படைப்பட்டாளங்கள்லாம் திரட்டிக்கிட்டு தேடி போகும்போது கடைசி தேடி போனது படைகளோடு கூட தாவீதை கொல்லும்படி. ஆனால் தேவன் அமைத்திருந்த செட்டப் எப்படின்னா, சவுலும் அவர்கள் படைகளும் பாளையம் இறங்கி தூங்கி கொண்டிருக்கிறார்கள். தாவீது அவர்களை தூரத்தில் இருந்து பார்க்கிறான். மலையின் மேலிருந்து பார்த்துவிட்டு அந்த பாளையத்துக்குள்ளே வந்து சவுல் தன் ஈட்டியையும் தண்ணி சொம்மையும் தலைமாட்டில் வைத்து விட்டு தூங்குகிறான். சமஸ்த இராணுவமும் அங்கே தூங்கி கொண்டிருக்கிறது. தாவீதும் அவனுடைய துணையாளன் ஒருவன் அபிஷாய் என்றவனை கூட்டிக் கொண்டு வந்து அவனிடத்தில் நிற்கிறான். அப்பொழுது அபிஷாய் அவனை பார்த்து சொல்கிறான், உன்னுடைய சத்துருவை உங்கள் கையில் ஆண்டவர் கொடுத்து விட்டார். இப்போது ரெண்டே குத்தால் ஒரே குத்தாக நிறத்தில் உருவி போக நான் குத்திரட்டுமான்னு கேட்குறான். அது அவன் அப்படி இல்லை, தேவன் அபிஷேகம் பண்ணினவர் மேல் கை போட்டு குற்றமில்லாமல் போகிறது யார், அவனை நான் கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஈட்டியையும் தண்ணி சொப்பையும் எடுத்துக்கொடுவான்னு சொல்கிறான். இப்போ பாருங்கள், இந்த வசனம் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தினுடைய 8-9 வசனங்கள் வாசிக்க. அப்பொழுது அபிஷாய் தாவீதை பார்த்து தேவன் இன்று உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். தேவன் உம்முடைய சத்துருக்களை ஒப்பு கொடுத்த நாள் இப்பொழுது நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தி. இப்பொழுது நான் அவரை 2 குத்தாக அல்ல, ஒரே 2 குத்தாக தான், 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றார். 2 குத்தாக இல்ல, ஒரே குத்தாக குத்திட்டுமான்னு கேட்கிறான். தாவீது அபிஷேகத்தை பார்த்து அவனை கொல்லாதே, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாம போகிறவன் யார் என்று சொன்னான். அல்லேலூயா. அபிஷேகம் எவ்வளவு மேன்மையானது பாருங்கள். தன்னை கொலை செய்ய வந்திருக்கிற சவுல் தான் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட போதும் அவனை கொல்லாமல் ஈட்டியும் தண்ணி சும்மையை எடுத்துக்கொண்டு அவனை எச்சரித்து அனுப்புகிறான். அல்லேலூயா. அவன் கனம் பண்ணுகிறான். அவன் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை கனம் பண்ணுகிறான். அபிஷேகம் இந்த நாட்களிலே அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொல்லல தேவனுடைய பிள்ளை ஏராளம் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவர் மேல் ஒருவர் வசிபாடி கொண்டு ஒருவரை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிற காரியங்களெல்லாம் பார்க்கிறோம். இதை நினைக்கும் போது இந்த தாவீதினிடத்தில் இந்த பகுதியிலிருந்து அவர்கள் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இதனால் தான் தேவன் சொன்னார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா. ஆக அவன் பதவிக்காக இவனை கொன்றுவிட்டு நாம் ராஜாவாக வேண்டும் என்று நினைக்கவில்லை. பாருங்கள், அது மாத்திரம் இல்லை, தேவன் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணிவிட்டால்
அவன் சோர்ந்து போனாலும் கூட அவனை பலப்படுத்துவார். இதை குறித்து எலியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் இருந்து பார்க்கிறோம். அவன் ஒரே நேரத்தில் 800க்கு அதிகமான பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக கர்த்தரே தெய்வம் என்று அக்கினியை வரவழைத்து நிரூபித்து காட்டி அத்தனை தீர்க்கதரிசிகளையும் கொன்று மழை இல்லாத நாளிலே மழை வரச் செய்து விதமாக அதிசயங்களெல்லாம் செய்த மனுஷன் மறுநாளிலே அவன் அந்த ஆகாப்புடைய மனைவியாக ஏசபேல் எலியாவின் தலையை வாங்கி விடுவேன் என்று சொன்னபோது பயந்து போய், ஆண்டவரே நான் என் பிதாக்களை பாருங்கள் நல்லவன் இல்லை, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சோர்ந்து போனவனாக இருந்தான். அல்லேலூயா. ஆனால் அவனை அப்படியே ஆண்டவர் விடவில்லை. அவன் பெற்ற அபிஷேகம் அப்படியாகும். ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாதே, நீ செய்ய வேண்டிய வேலையை செய்தாகணும்னு சொல்லிவிட்டு அவனுக்கு அப்பவும் தண்ணியும் கொடுத்து அவன் பார்த்து சொன்னார், சீரியாவின் மேல் ஆசகலை ராஜாவை அபிஷேகம் பண்ணு, இஸ்ரவேலின் மேல் ஒருவனை அபிஷேகம் பண்ணு, இவர்கள் இன்னும் எலிசாவின் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். இதையெல்லாம் செய்து முடித்தால் அவர்களெல்லாம் அந்த பாகால் வழிபாட்டில் உள்ள மக்களை அவர் பழி வாங்கி விடுவார்கள். நீயோ வரலாம் என்று சொல்லி அவன் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னான். அவர் எடுத்துக்கொண்டார். சாகுபடி அல்ல, உயிரோடு பரலோகத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளையை அபிஷேகம் பண்ணியிருந்தால் அவன் எந்த சோர்ந்து போனாலும் கூட அவனை கொண்டு செய்ய வேண்டிய வேலையில் அவனை வைத்து செய்து முடிப்பார் என்பதற்கு இது ஒரு திஷ்டாந்தம். அல்லேலூயா. நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களை போதிக்கும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறது. இன்னும் சில வார்த்தைகள் உண்டு, நேரம் கடந்து போகிறோம். அப்படின்னாலே ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே பரலோக பிதாவே, அபிஷேகம் எவ்வளோ வல்லமை உள்ளது. அதற்கு ஆண்டவரே அபிஷேகம் பெற்றவனை குறித்து நீர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்கிறீரே, அவ்விதமாக அபிஷேகம் பெற்றுக்கொண்ட நாங்கள் ஆண்டவரே ஒருவர் மேலும் கைப்படாதபடி ஆண்டவரே கருத்துக்கு பயந்து ஆனந்த தேயில அபிஷேகத்தினால் நிறைந்து வாழ்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாமத்தை மேம்படுத்துகிறவர்களாய் காணப்பட கிருபை தாரும், ஆசீர்வதியும் நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போம்.